ஹாய் guys, வெல்கம் டு மார்க்கெட் எக்ஸ்பிரஸ். இன்றைக்கி ஒரு நியூ இன்ஃபர்மேஷன் பார்க்கலாங்க. ஜென்ரலாக பார்க்கலாம் இன்றைக்கி. இப்போ நம்ம ட்ரெயின் டிக்கெட் யூஸ்வலாக பார்த்திங்கன்னா நம்ம புக் பண்ணியிருப்போம். அது வந்து நமக்கு டிக்கெட் டேட்டில் மாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக கேன்சலேஷன் சார்ஜ் கண்டிப்பாக பண்ணுவாங்க. நம்ம அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நம்ம புது டிக்கெட் எப்படி புக் பண்ணது பார்க்கலாங்க. சேம் நம்ம டிக்கெட் புக் பண்ணதுலேயே புது டிக்கெட் புக் பண்ண பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் மை டிக்கெட் போய்க்கிறேன். ஆல்ரெடி ரெண்டு கேன்சல் டிக்கெட் எல்லாமே உங்களுக்கு இதில் இருக்கும். என்ன பண்ணுறேன், இப்போ டச் பண்ணிக்கிறேன், வேறு நான் புக் பண்ணிக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து இப்போது அந்த டிக்கெட் ரீபுக் பண்ணோம் அப்படின்னா அந்த டாப் கார்னரில் பார்த்திங்கன்னா ஒரு 3 சிங்கிள் இருக்கும். அந்த சிங்கிள் பார்த்திங்க அப்படின்னா அதில் ரீபுக் டிக்கெட் அப்படின்னு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். நீங்கள் ரீபுக் பண்ணிங்க அப்படின்னா திரும்பியும் உங்களுக்கு என்றைக்கு டிக்கெட் வேணுமோ அந்த டிக்கெட்டில் உங்களுக்கு டேட் புக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேறு கமெண்ட் பண்ணி உங்களுக்கு ஆர்டர் பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு அவங்க. நீங்கள் உங்கள் ரீஃபண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக பர் பர்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 60 ரூபீஸ் வந்து மைனஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு. இது ஆக்சுவலாக வந்து மைனஸ் பண்ண மாட்டோம்னு சொல்லுவாங்க, ஆனால் வந்து கம்பல்சரி மைனஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் போய்ட்டு மை புக்கிங் போய்ட்டு புக்குடு ஆப்ஷன் பண்ணி நான் டிக்கெட் கேன்சல் பண்ணி வச்சுருக்கோம். உங்களுக்கு இதில் கேன்சல் ஆகிடுச்சு உங்களுக்கு. இது புது டிக்கெட் தான் நம்ம இப்போது கன்ஃபார்ம் பண்ணி ரீபுக் பண்ணிக்கலாங்க.